தெரியவில்லை என்று தெரியாது, இன்னும் தெரியாது. ஆனால் இதில் ஈடுபட்டவர்கள் அவர்களோடு நெருங்கி இந்த அரசியல் மாற்றத்திலே ஒவ்வொரு அம்சமாக ஆராய்ந்து படித்தவர்கள் தான் நாங்கள் அவர்களுடைய வார்த்தைகளை தான் நம்புகின்றோம். ஆனால் இது என்னவா போகுமோ, வாக்களிப்புக்கு விளப்படும் பொழுதோ என்னவா போகுமோ தெரியாது. இருந்தாலும் எங்களுக்கு இருந்ததிலும் பார்க்க எங்களுடைய விசேடமாக எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்களையும் சிறுபான்மையினரையும் பார்த்தால் அது கொஞ்சம் எங்களுக்கு பாதகமாக இருக்கும் என்றுதான் நான் நம்புகின்றேன். எனவே அந்த பாதகமான விளைவுகளை எங்களுக்கு அதிகமாக ஏற்கனவே நாங்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கின்றோம், வேதனைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் அதை எங்களுடைய வேதனைக்கு அதிகரிக்க உதவும் என்று சொன்னால் அது நாங்கள் பாதகம் என்று தான் சொல்ல வேண்டும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தான் சொல்ல வேண்டும். ஆனால் எங்களுடைய வாக்கில் ஒன்றும் தங்கியிருக்கவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க போகின்றார்கள். 3-2 வாக்கு பலனையும் அவர் பெற்றிருக்கும் பொழுது அவள் இதையும் செய்யலாம். ஆனபடியால் நாங்கள் பார்த்து மன்றாடுவது மக்களுடைய நலனை காத்துக்கொள்ள வேண்டும். இறைவன் தான் அந்த மக்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய வல்லவர். எந்த அரசரையும் நாங்கள் நம்ப முடியாது. அதனுடைய இறைவனை பார்த்து நாங்கள் உறுதியாக மன்றாடி அவர் தருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம்.